தோழமை உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தாவேகா தலைவர் விஜய் தாங்க. ஏன் இன்னைக்குன்னு பார்த்து ஹாட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நேத்து நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லயும் ஒரு மாபெரும் பிரச்சார கூட்டத்தை நடத்தினாரு. இந்த பிரச்சார கூட்டம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா திமுகவுக்கும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும் தான் இந்த பிரச்சார கூட்டத்தை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நாகப்பட்டினத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்தை தொடங்கினாரு. அங்க எப்பவும் போல மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு தான் வந்தாரு தாவேகா தலைவர் விஜய். நாகப்பட்டினத்துல என்ன மாதிரியான குறைகள் இருக்கு, திமுக என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துச்சு, அதை எதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு விஜய் அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, நானும் மீனவரும் வேற வேற கிடையாது, மீனவர்களும் நாமளும் ஒண்ணுதான், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் தமிழர்கள் கிடையாது, இலங்கையில் இருக்கக்கூடிய நம்ம தொப்புள்குடி உறவுகளும் அவங்களும் நம்ம கூட சேர்ந்த ஒரு தமிழர்கள் தான் அப்படின்னும் ஒரு பேசினாரு. இந்த பேச்சு நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஏன்னா ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பேசிக்கிட்டு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராரு. இந்த யுக்தியை கையில் எடுத்துதான் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களை பத்தியும் நேத்து பேசினாரு. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலை நானும் சந்திக்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கட்டும், யார் வின் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவாலும் விட்டிருக்காரு விஜய் அவர்கள். என்னடா கட்சி தொடங்கி ஒரு 2 வருஷம் கூட ஆகல, இப்பவே ஒரு பழைய காலத்தை ஒரு பெருங்கட்சியை தமிழகத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தி இவ்வளவு விமர்சிக்கிறாரு, இவர் போட்டி கூப்பிடுறாரு, சவால் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் விஜய் அவர்கள் பேசினாரு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் அவர் சனிக்கிழமை தான் பிரச்சார கூட்டத்தை வைக்கிறாரு, என்ன பிக்னிக் வர போறாரா, இல்ல சனிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ற மாதிரி அவர் போறாரா அப்படின்ற கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சனிக்கிழமை தான் மக்கள் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு இடையூறு இல்லாம நான் பார்த்துட்டு போவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் எந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தினாலும் சரி, எந்த மாநாடு நடத்தினாலும் சரி, காவல்துறையோட கட்டுப்பாடுகள் கடுமையாகவே இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாவே தெரியுது. எல்லா மாநாட்டுக்கும் கரூர்ல நடந்த ஒரு மாநாடு, ரோட் ஷோ நடந்தது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ரோட் ஷோ வந்தாரு. இது எல்லாத்துக்கும் பிஜேபியும் ரோட் ஷோ நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு தமிழக அரசு விதிக்கல. ஆனா விஜய் அவர்கள் எது பண்ணாலும் நிறைய ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்குது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும். அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் தாண்டி ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வரும்போது இப்ப விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை சந்திக்கவே இந்த அரசாங்கம் விட மாட்டேங்குது, நான் என் மக்களை சந்திக்கிறேன், என்னுடைய உறவுகளை சந்திக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்களை சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எல்லாம் தேவையில்லை, இனிமே நான் நேரடியா உங்களே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே அந்த கேள்வியே கேட்கிறாரு, நான் உங்களை சந்திக்க வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் ஓட்டா மாறாது, அது ரசிகர் கூட்டம், அது ஓட்டா விஜய்க்கு மாறாது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் விஜய் மீது இருந்துச்சு. அதுக்கும் விஜய் பதில் கொடுத்திருக்காருங்க. எப்படியோ மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டாரு போல விஜய், எல்லாம் ஷார்ப்பா பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன விளக்கத்தை கொடுத்தாரு அப்படின்னா, எப்படா இவனுங்க இவ்வளவு கூட்டம் கூடுறானுங்களே, இவனுக்கெல்லாம் இதெல்லாம் ஓட்டெல்லாம் விழாது, எல்லாம் ரசிகர் கூட்டம் தான் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் நினைக்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டயே அவர் கேட்கிறாரு. அங்க மக்கள் இருந்தும் இல்ல அப்படின்னு சொல்ற கோஷமும் வெளியே வருது. இந்த பிரச்சாரம் திமுக காரங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் விஜயை பத்தி ஏதாவது ஒரு பேச்சு பேசாம விமர்சிக்காம இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு விஜய் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இந்த பிரச்சாரம் நேற்று நடந்த இந்த பிரச்சாரம் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விஜய் அவர்கள் கடுமையா திமுகவை விமர்சிச்சிருக்காரு.
எல்லா கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் பதிலும் கொடுத்திருக்காரு. அப்புறம் விஜய் மேல எல்லா அரசியல் கட்சிகளும், முக்கியமா திமுக விஜய் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் திமுக இருக்கும். ஒரு பக்கம் விஜய் திமுக இப்படி இவங்க 2 பேரும் போட்டி போட்டிருக்க நிலையில அதிமுக நடத்தக்கூடிய பிரச்சாரம் ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டு தான், மவுசு குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு வாரத்துல ஒரு நாள் நடத்துற பிரச்சாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்துற பிரச்சார கூட்டத்தை டம்மி பண்ணுதுதான் சொல்லலாம். இதன் மூலியமா டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழகத்துல உண்டாகுது. அது மட்டும் இல்லாம திமுகவையும் பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போ திமுகவையும் பிஜேபியும் விமர்சிக்கிறத விட்டுட்டு ஒரே வேலையா தாவேகாவை தான் விமர்சிக்கிறாரு. விஜய் அவர்களை தான் கடுமையா விமர்சிச்சு வராரு. விஜயோடைய நேத்தைய பேச்சு இந்த வாரம் முழுக்க இருக்கதான் செய்யும். விஜயோடைய அடுத்த பிரச்சாரம் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இதே மாதிரி ஃபயரா பேசுவாரா, மாஸ் காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜயோடைய இந்த பேச்சு டிஎம்கேவை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு இனிமேலும் போக போக தான் நமக்கு தெரியும்.